ரைஸ் நீங்கள் என்ன பேர் சொல்கிறோம்னு சொல்லலாம். என்னோட பேர் சொல்லுங்க. எடுத்துக்கோ சொல்லுங்கள். ஃபஸ்ட் நாள் வந்தப்போ கூட சார் வந்து எனக்கு ஒன்றுமே தெரில. இங்கே ஃபோன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் பார்த்ததில்ல. நண்பனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறோமா அப்படின்னு. அப்புறமேலு வந்தோடனே அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க கூட போய் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு அவங்க எல்லாமே நம்ம பார்க்குற பார்வை வேணா அப்படின்ட்டு அவங்க உடம்பு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து எல்லாருமே நம்மள மாதிரி தான். அவங்க சும்மா ஒரு அவங்களோட சூழ்நிலைனால தான் அவங்க வந்து இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சூழ்நிலை அவங்களோட வயசு காரணமாக தான் அவங்க இங்கே இருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து வீட்டில் இருக்கிறதோட இங்கே வந்து நல்லா தான் இருக்காங்க. மற்ற ட்ரெஸ்ட்டில் கூட ஓகே தான், எல்லாத்தையும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரெஸ்ட்டில் வந்து சார் வந்து நல்லாவே பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையுமே. நம்ம படிக்கிற வர பசங்களும் சரி, இன்டர்ன்ஷிப் வர பசங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களையும் சரி, இங்கே ஒர்க் சைடு எல்லாத்தையுமே சரி, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி பார்ப்பாரு. என்ன கோவப்பட்டாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் அந்த கோவம் இருக்காது. அது அக்காட்ட இருந்தாலும் சரி, இங்கே இருக்க எல்லா வேலை செய்ய மாட்டாங்க சரி, டக்குன்னு பேசுகிறாரு. அது நடந்துலாம் கோவப்படுறது அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எப்பயும் போல பேசுவாங்க நார்மலாக. அந்த மாதிரி அதே மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. ஒரு படிக்க வைக்கிறது, பசங்களை ஹோம் வச்சு நடத்துறது, அப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறது. ஒரு சர்வீஸ்னால் அவருக்கு ரொம்ப அவர் ரத்தம்னா நாங்கள் சர்வீஸ் தான் சொல்லணும்னா அவருக்கு எல்லாமே உயிர் மூச்சுலேருந்து எல்லாமே சமூக சேவை செய்யணும் மட்டும்தான். அதுதான் அவருக்கு சந்தோஷம். அது மட்டும் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அவர் இந்த காசு பண்ண செலவு பண்ணுறது, இந்த ஆடம்பரமாக ட்ரிப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவர் சந்தோஷம். அது சந்தோஷனாலே எல்லாத்துக்கும் சமூக சேவை பண்ணணும். அவர் உயிர் முடிச்சிருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் அவரால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதனால தான் அண்ணன் இந்த அளவுக்கு இங்கே இருக்காரு. அதே மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்குமே. அதே மாதிரி நல்லா பார்த்துருக்காரு. இப்போலாம் நீ கட்டி வரலாம் இங்கே சாப்பிட்டுன்னு சொல்லியுமே அந்த மாதிரிலாம் சொன்னார். ஏன்னா நீங்கள் வந்து சாப்பாடுலாம் எதுவும் பண்ண வேணாம், இது நம்ம வீடு மாதிரி சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. சாப்பாடுலேருந்து அவங்க பொருள்லேருந்து இதில் போய் இருக்காது. எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. இவர் அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்காரு. அதனால் ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.